கிருபையும் சத்தியமும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி போய்விடக்கூடாது. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய உண்மையினால் தம்முடைய வாக்குத்தத்தங்களை சித்திக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய கழுத்திலே பூண்டு கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான ஆபரணத்தை நம்முடைய கழுத்தில் அணிவது போல கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் தேவனுடைய சத்தியமும் அவருடைய கிருபையும் நமக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய சிலாக்கியம். அவைகளை நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை தியானிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷமும் சமாதானமும் பெருகும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் நமக்கு அநேக நன்மைகள் உண்டாகும். நம்மை சிருஷ்டித்த தேவனோடும் நம்மை போல் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மற்ற மனுஷரோடும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். நாம் கர்த்தருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவோம். நீதிமான்கள் முதலாவதாக தேவனுடைய கிருபையையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய சிலாக்கியத்தையுமே தேடுவார்கள். ஞானத்தின் பிள்ளைகள் கர்த்தராகிய தேவனை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் கர்த்தராகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தரை தங்கள் தேவனாக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர்களுடைய இருதயத்தில் கர்த்தரை துதிக்கும் துதி நிரம்பி இருக்கும். நாம் தேவனுடைய பார்வையில் தயையும் நற்புத்தியும் பெறுவதோடு மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவது நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் இருக்கும். யூதனாகிய மொர்தெகாய் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவருமாய் இருந்தார். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியவானவருமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். எஸ்தர் 10:3. மொர்தெகாயும் யூத ஜனங்களை புரிந்து கொண்டார். யூத ஜனங்களும் அவரை சரியாக புரிந்து கொண்டார்கள்.